சட்டமன்றத்தில் வந்து ஒரு தீர்மானம் வந்து நிறைவேற்றிருந்தாங்க. இங்கே நிறைய பேர் சட்டமன்றத்தை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். லைவில் நிறைய பேர் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க, என்னென்ன பேசுனாங்க, என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஃபுல்லாக லைவ் பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா பாதியில் கட் பண்ணிட்டாங்க. இப்போ அதை பற்றி நீ வீடியோ ஓகே, தீர்மானம் நிறைவேற்றினாங்க. இந்த இஷ்யூ வந்து முன்னாடி இருந்து போயிட்டு தான் இருக்குது. அவங்கவுங்க எல்லா அரசனையும் வந்து தீர்மானம் மட்டும் தான் நிறைவேற்றுறாங்க தவிர அதுக்கு கரெக்டான சொல்யூஷன் எங்கேயாவது கிடைக்குதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. இதில் ஒரு பாயிண்ட் யார்கிட்ட எடுத்துக்கலான்னு பார்த்தீங்கன்னா, பிரேமலதா அவர்கள் வந்து பேசும்போது கூட அவங்க சொன்னது என்ன சொன்னாங்கன்னா, அந்த மாதிரி எல்லாரும் தீர்மானம் நிறைவேற்றுறீங்க, எல்லாரும் அதுக்கு போராட்டம் பண்ணுறீங்க, உண்ணாவிரதம் இருக்கிறீங்க, பட் அதுக்கான நிரந்தர சொல்யூஷன் என்ன? நீங்கள் ஒவ்வொருத்தரும் இப்படி பண்ணுறீங்க, ஸ்டாப் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் திரும்ப இஷ்யூ கொண்டு வந்துட்டு தான் இருக்காங்க. ஒவ்வொரு அரசு மாறும்போது இந்த மாதிரி இஷ்யூ ஃபேஸ் பண்ணி தானே இருக்கிறோம் அப்படின்னு கேட்குறது ஒரு நியாயமான கொஸ்டினாக தான் இருந்துச்சு. சரி, ஓகே, அதுக்கான நிரந்தர சொல்யூஷன் இப்போ வந்திருக்கிற விஜய் அவர்களாவது வந்து செய்யணும்னு சொல்லிட்டு தான் இங்கே நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. தீர்மானம் நிறைவேற்றினா மட்டும் போதாது, அவங்களும் ஸ்டெப் எடுத்துகிட்டு தான் இருக்கிறாங்க. ஓகே, அதுக்காக நம்ம பாராட்டெல்லாம் தெரிவிச்சுக்கலாம். பட் இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? இங்கே இந்த தீர்மானம்லாம் நிறைவேற்றதுக்கு அப்புறம் லைவை கட் பண்ணிட்டாங்க. இங்கே இவங்க ஒரு வாக்குறுதியில் ஒன்று அதுவும் கொடுத்துருந்தாங்க. சட்டமன்றத்தில் கடைசி ஒரு 3-4 வருஷமாக வந்து இந்த மாதிரி நேரில் ஃபுல்லாக லைவை கொடுக்க மாட்டாங்க. மெயினாக எதுக்கு லைவை கொடுக்க மாட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டிஎம்கே கவர்மெண்ட் இருக்குது, ஏடிஎம்கே அந்த டைமில் இருந்துச்சு. இப்போ ஏடிஎம்கே வந்து டிஎம்கே மேலே வந்து பயங்கரமான ஒரு கொஸ்டினை வைப்பாங்க. அதில் ஒரு சில இதுக்கு ஆன்சர் கிடைக்கும், ஒரு சில இதுக்கு ஆன்சர் கிடைக்காது. இல்லைன்னா மடக்கி பிடிச்சி ஒரு கொஸ்டினை கேட்டிருப்பாங்க. இவங்க பப்ளிஷ் பண்ணுறது எப்படி இருக்கும்னா, டிஎம்கே அரசு இவங்களை பார்த்து அவங்க கேட்ட கொஸ்டினுக்கு டிஎம்கே வந்து பயங்கரமான ஒரு ஆன்சரை கொடுத்த மாதிரி ஒரு நெரேட்டிவாக இருக்கும். இல்லைனா வந்து இவங்களோட பாசிட்டிவை மட்டும்தான் எடுத்து போஸ்ட் ஆகும், வெளியே நியூஸ் வரும். இவங்க பேசுனது மேக்ஸிமம் வெளியே நியூஸே வராது, இவங்க சொன்னால் தான் உண்டு, அந்த மாதிரி தான் இருக்கும். அதனாலே இவங்க என்ன பண்ணாங்கன்னா, சட்டமன்றத்தில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் பார்வையில் விடணும். இவங்க வந்து ஆளுங்கட்சி என்ன ஆன்சர் பண்ணுறாங்க, எதிர்கட்சி என்ன கொஸ்டின் கேட்குறாங்க, இது எல்லா மக்களும் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த லைவ் வந்து முக்கியமாக பேசப்பட்டுட்டு இருந்துச்சு. நேரலை வந்து சொல்லும் போது வரவேற்கத்தக்கதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே பாராட்டினாங்க. பட் முந்தானத்து வரைக்கும் அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, லைவ் வந்து கட்டே ஆகாது, ஃபுல்லாக லைவ் வந்து இருக்கும், நாங்கள் எந்த அரசும் செய்யாத நாங்கள் செய்வோம் அப்படின்னு சொன்னவங்க இப்போ லைவை கட் பண்ணிட்டாங்க. லைவை கட் பண்ணிட்டு அங்கங்கே நியூஸ் நானும் பார்த்துட்டு இருந்தேன், என்னடா இது சட்டமன்றம் முடிஞ்சிருச்சா, அதுக்குள்ள முடிச்சிட்டாங்களா அப்படின்னு பார்த்தா, அதுக்கப்புறம் தான் லாஸ்ட் லைனை நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆளுநருக்கு பேசியிருந்தாங்களா அந்த தீர்மானத்துக்கு எதிராக வந்து இங்கே நிறைய பேர் பேசுவாங்கன்னு வச்சுக்கலாம். அப்படி பேசும்போது இங்கே அந்த இது இல்லை, துண்டு நியூஸாக மட்டும்தான் வந்துட்டு இருந்துச்சு. ஏன்னா அப்போ என்ன நடந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எனக்குலாம் டவுட் ஆச்சு. எஸ், லைவை கட் பண்ணியிருக்காங்க பாதியில். அப்போது நீங்கள் வாக்குறுதி கொடுத்தது என்ன, நடக்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிறைய பேர் ஒரு கொஸ்டினை கேட்டுட்ருக்காங்க. நீங்கள் தீர்மானம் நடத்தாமல் இந்த திருவிழா நடத்தாமல் போங்க, அந்த மாதிரி கதை தான். நீங்கள் அதெல்லாம் எல்லா அரசும் பண்ணுற மாதிரி பண்ணிட்டீங்க, பட் லைவை ஏன் கட் பண்ணீங்க? நீங்கள் மற்ற அரசு மாதிரி நீங்கள் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு தானே உருவாக்க வந்துருக்கீங்க. இது நார்மலான ஒரு வாக்குறுதி, இதுக்காக பெருசாக செலவே ஆக போகிறதில்ல. பட் ஏன் நீங்கள் லைவை கட் பண்ணீங்க, எதுக்காக கட் பண்ணீங்க? ஏன் விஜய் அவர்களை வந்து கேட்குற கொஸ்டின் வந்து யாருக்கும் வெளியே தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா விஜய் அவர்கள் வந்து மடக்கிடைக்கு ஏதாவது கொஸ்டின் கேட்டாங்கன்னா அவர் வந்து நெகட்டிவாக போயிடும், அதனால் அது வெளியே தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் கட் பண்ணுறீங்களா? ஒரு பிம்பத்தை மட்டும், ஒரு ஹீரோவாக மட்டுமே அவரை இன்ன வரைக்கும் காமிச்சிட்டு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பல எதிர்கட்சிகளும் பேசிகிட்டு இருக்காங்க. சில விர்ச்சுவல் வாரிஸ் வந்து நிறைய பேர் வந்து கேட்குறாங்க, அண்ணனுக்கு ஒன்று அண்ணனே அடிப்புன்னு மாதிரி, ஏன்னா லைவை கட் பண்ணீங்க, எதுக்காக கட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு சில பேர் முட்டு கொடுத்துட்ருக்கீங்க. ஆமாடா அப்படி தாண்டா லைவை கட் பண்ணுவோம் அப்படின்ட்டு. இங்கே நீங்கள் என்னோட வீடியோஸை நீங்கள் பாருங்கள், கடைசி 10 வீடியோஸில் நான் யாருக்கு ஆதரவாக பேசியிருப்பேன்னு தெரியும். என்ன ரீசன் ஆதரவு மீன்ஸ் நான் என்ன இதுக்கு சொல்கிறேன்னா, யாரும் ஒழுக்கம் கிடையாது. ஒரு நியூ கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகிருக்கு, அந்த கவர்மெண்ட்டை வந்து ஒரு மாதத்தில் இந்த அடிக்கிறீங்கன்னா எவ்வளோ வன்மத்தில் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு தான் பதிலுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு சொல்கிறக்காக நம்ம ஒரு அடிச்சுட்டு இருக்கிறோம். பட் நீங்கள் இந்த மாதிரி ஒரு லைவை பாதியில் கட் பண்ணிவிட்டு நாளைக்கு ஒரு விளக்கம் இல்லை, அணில் கடிச்சிருச்சு இந்த மாதிரி சொல்கிறதெல்லாம் வந்து சொன்னாங்க ஒருத்தவங்க. அப்படிதாங்க, மின்சாரம் ஏன் வரலன்னு கேட்டால் அணில் கடிச்சிருச்சுன்னு சொன்ன ஒரு டைலாக்லாம் இருக்குது. அதே மாதிரி இவங்களும் சொல்லுவாங்க, ஒயர் அணில் கடிச்சிருச்சு போயிடுச்சுன்னு கூட சொல்லுவாங்க. அந்த இதுக்காக யாரையும் தனிப்பட்ட முறையில் நான் விமர்சிக்கலாங்க, விர்ச்சுவல் வாரிசை சொல்லலை, அவங்க சொன்னதுக்காக சொல்கிறேன். நிறைய பேர் கீழே கமெண்ட் செக்ஷன் விர்ச்சுவல் வாரிசுன்னு சொன்னோன்னே இவன் பயந்து கீழே சொல்லிட்டான் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படிலாம் இல்லை. பட் என்னென்னா, இங்கே லைவ் கட் பண்ண முச்சில் ஒரு சின்ன வாக்குறுதியாக நிறைவேற்ற முடியல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிறைய பேருக்கு ஒரு கொஸ்டின் வரும். இதே தான் எனக்கும் தோணுது. ஏன் அவங்களுக்கு மாற்றி இப்போ சட்டத்தை நீங்கள் சொன்ன மாதிரி செஞ்சுருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கும் தோணுது. பட் எதுக்காக லைவை கட் பண்ணாங்க, ஏன் லைவை கட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அங்கே இருக்க அமைச்சர்களோ இல்லைனா சிஎம் அவர்களை தான் இங்கே சொல்லி ஆகணும். இங்கே ஒரு சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க, உள்ள சிஎம் அவர்களை கொஸ்டின் கேட்டாங்க, ஆனால் ஆதவ அர்ஜுனா வந்து எஞ்சி பதில் சொல்கிறாரு, அப்போ சிஎம்மால் வாய் திறந்து பேச முடியாது அப்படி இப்படிலாம் நிறைய பேர் பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஆதவ அர்ஜுனா அதுக்கு ரிப்ளை அவர் எப்போ பேசுவார் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு மாதிரிலாம் நிறைய கேட்டதாக வந்து நம்ம வீடியோ கூட பார்க்கலாம். நியூஸ் வழியாக தான் நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கிறோம். நியூஸ் வழியாகவும் மற்றவங்க சொல்கிற வச்சு தான் நமக்கு இப்போ தெரியுதே தவிர ஏன் என்ன எதுக்காக லைவை கட் பண்ணாங்கன்னு இன்ன வரைக்கும் அதுக்கு கிளியரான எக்ஸ்ப்ளனேஷன் யாருமே கொடுக்கல. பட் இது கரெக்டானு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் தப்பு. இப்போ அந்த கவர்மெண்ட் பண்ணாங்க, நீங்கள் அதே இதில் நீங்கள் வாக்குறுதியும் கொடுக்காமல் இதை பற்றி பேசாமல் நீங்கள் போயிட்டுங்க, யாரும் பெருசாக கண்டுக்கவே மாட்டாங்க. பட்
நீங்கள் வந்து மெயினாக ஒரு குறிக்கோளை கொண்டு வந்துட்டு இந்த மாதிரி தான் நாங்கள் வந்து வாக்குறுதி மாதிரி கொடுத்துட்டு இப்போ நீங்கள் அதை நிறைவேற்ற முடியலன்னா இது தப்பு. ஏன்னா இது சிம்பிள் மேட்ரு. ஒரு லைவை டெலிகாஸ்ட் பண்ணுறதுனா வெறும் பெரிய மேட்ரு கிடையாது. ஆனால் இதே நீங்கள் கட் பண்ணுறீங்கன்னா தப்பாக இருக்குது. தயவு செஞ்சு இன்னும் அடுத்த வர சட்ட பேரவையாவது நீங்கள் வந்து இதை வந்து திருத்திக்கணும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி தப்பை திரும்ப செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதுக்காக இங்கே நிறைய பேர் என்ன பேசிகிட்டு இருக்காங்கன்னா, விஜய் அவர்களை போட்டு ஒரு அடி அடிச்சிட்டு இருக்கிறாங்க. என்னன்னா, இல்லை அவரை வந்து அவருக்கு வந்து எப்படி சொல்கிறது, பயந்து போய் லைவை கட் பண்ணிட்டாங்க, அது இதுன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதுக்கானதை நீங்களே உண்டாக்கிக்கிட்டீங்களோன்னு சொல்லிட்டு தோணுது. ஏன்னா அவங்க இப்போ என்ன கொஷின் பேசினாலும் நீங்கள் என்ன சொல்ல முடியும், ஆமாம் அப்படி தான் லைவை கட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க அரசு மாதிரி நம்மளும் பேசக்கூடாது. என்னென்னா ஓகே தப்பு நடந்துருச்சு, நம்ம அதை சரி பண்ணுங்கன்னு தான் பார்க்க முடியுமே தவிர பதிலுக்கு பதில் பேசுகிறதுல இங்கே எதுவும் நடக்க போகிறது கிடையாது. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.